ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எஸ்டிஆரோட ஒரு ப்ரோமோ கட் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. தக் லைஃப் மூவிலேருந்து அதோட ப்ரோமோ கட் வீடியோ மாதிரி ஒன்று விட்டுருக்காங்க. சிம்புவோட என்ட்ரி மாதிரி ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே இந்த படத்துக்கு தக் லைஃப் படத்துக்கு துல்கர் சல்மானை தான் பேசியிருக்காங்க. அவர் இந்த படத்தில் நடிக்க முடியாமல் லெஃப்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சிம்பு என்ட்ரி ஆகிருக்கிறாரு. சிம்பு காம்பினேஷன் வேறு லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்டிஆர்னாவே நம்ம எல்லாருக்கும் தெரியும், சம்பவம் பயங்கரமாக இருக்கும். அதுவும் கமலஹாசன் படத்தில் எஸ்டிஆர் எப்படி இருக்க போகுதுன்னே தெரியல. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். சிம்புவோட லுக்கு வேறு லெவலாக இருக்குது. உண்மையாலுமே இந்த ப்ரோமோ கட்டு பயங்கர ஒரு சரியான ட்ரெண்டிங்காக இருக்குது உண்மையாலுமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் அவரை வச்சு ஒரு ப்ரோமோ கட் மாதிரி விட்டுருந்தாங்க. நாயக்கர் அந்த மாதிரி ஒன்று சொல்லிவிட்டு மணிரத்னம் டைரெக்ஷனில் தான் படம் எடுக்கிறாங்க. ஆனால் அந்தளவுக்கு வைப்பாச்சான்னு கேட்டால் அந்தளவுக்கு இல்லை. டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ண போகிறாங்க. மணிரத்னங்கிறனால அது வேறு மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். இதில் இப்போ சிம்பு ஸ்டைல்லையே அந்த ப்ரோமோ கட் போகுது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு வேறு அளவுக்கு தீவு மியூசிக்கும் பண்ணியிருக்கிறாரு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்க. சிம்பு காலை படத்தில் பார்த்துருப்போம், அந்த லுக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவும். அந்த என்ட்ரி சீனு வேறு லெவலாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இதில் போலீஸாக வர்றாரோன்னு ஒரு டவுட் ஒன்று இருக்குது. அந்த காருமே டிசைன் எல்லாமே கொஞ்சம் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. ஒரு பாலைவனத்தில் எக்கச்ச வந்த வானம் பார்த்த ஒரு லைட்டாக அந்த ஃபீல் மாதிரியும் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சிம்புவோட என்ட்ரி உண்மையாலும் வேறு லெவலு. போலீஸாக தான் நினைக்கிறேன். வெளியில் கன் ஷாட்லாம் வச்சுருக்காங்க. இன்னொன்று கார் முதற்கொண்டு மேலே அந்த ஹெட்லைட்லாம் எல்லாமே அது மாதிரி தான் இருக்குது. எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு தெரியலை. மணிரத்னம் இறங்கி செஞ்சிருவார். மணிரத்னம்னாவே அது வேறு லெவலாக இருக்கும். அதுபோக நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர் மியூசிக்கு குறிப்பாக இந்த படத்தில் செஞ்சுருப்பார். ரஹ்மானை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். மணிரத்னம் படம்னாவே அவர் மியூசிக்கு ஒருபடி மேலே தான் இருக்கும். அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த மியூசிக்கும் ஒரு மாதிரி பயங்கரமாக தான் இருந்துச்சு. லொக்கேஷன் எல்லாமே நீங்கள் இந்த ப்ரோமோ கட்டை பார்த்தீங்கன்னாவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது சிம்புக்குன்னு தனியாக எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது படத்தில் வர்ற சீன் இல்லை. லோகேஷ் படங்களில் மாதிரி சிம்புக்குன்னு தனியாக எடுத்திருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. என்ன கேரக்டர் பண்ணுறாரு என்னன்னு தெரியலை. இது போக கமலஹாசன் ப்ரொடக்ஷன் ராஜ்கமல் அதில் தான் ஒரு படம் வேறு பண்ணிகிட்ருக்கிறாரு ஆல்ரெடி சிம்பு. இப்போ கமலஹாசனோடவும் இந்த படத்தில் நடிக்கிறாரு. எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியலை. பொறுத்திருந்து பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு. வரட்டும். ஆனால் சிம்பு என்ட்ரி வேறு லெவல். சும்மா தாறுமாறாக பண்ணிட்டாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த படத்தில் தக் லைஃப் படத்தில் சிம்புவோட கெட்டப் எப்படி இருக்குது, அவரோட என்ட்ரி எப்படி இருக்குது, அந்த ப்ரோமோ கட் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இந்த தக் லைஃப் மூவியில் நிறையா ஸ்டார்ஸ் நடிக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்துட்டு இருந்துச்சு. அதில் இப்போ எஸ்டிஆர் அவரோட பேச ரிவீல் பண்ணிட்டாங்க. மற்றவங்க யாருன்னு சரியாக தெரியலை. ஒருத்தவங்களா ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் படம் வேறு லெவலாக வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே இறங்கி சம்பவம் பண்ணிகிட்ருக்காங்க. அது பற்றி நல்லா தெரியுது. அது தக் லைஃப் வேறு லெவலுக்கு இருக்கும், அது மட்டும் தெரியும். கமல், எஸ்டிஆர், மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான் இவங்க காம்போ எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. அதாங்க இந்த ப்ரோமோ கட்டை பார்த்தாக்கல இதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசி ஆகணும்னு எனக்கு தோணி, அதனால தான் டக்குன்னு இந்த வீடியோ போட்டேன். ஓகே கைஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறீங்க. பாய் பாய்.